ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவுக்கு சொன்ன ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு செய்தி இது. 252வது இலக்கம் சஹீஹ் முஸ்லிமில் 252வது இலக்கம். இதை அறிவிப்போர் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு. அபு உமாமா அல் பாஹிலி قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. இந்த அல் குர்ஆன் நாளை மறுமையில் தன் தோழர்களுக்கு பரிந்துரை பேசுவதற்காக வரும். எப்படி? தன் தோழர்களுக்கு, தன்னை சுமந்தவர்களுக்கு, தன்னில் கவனம் செலுத்தியவர்களுக்கு பரிந்துரை பேசக்கூடிய ஒன்றாக எது வரும்? அல் குர்ஆன் வரும். அல் குர்ஆன் உங்களுக்காக வாதாடும் அல்லாஹ்விடத்தில். இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள். எமது பார்வையில தான் படைப்பு என்னது, அதாவது கருத்து ரீதியான விஷயங்கள் படைப்புகள் அல்ல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இறைவன் எல்லா விஷயங்களையும் எங்கள் வாழ்க்கைகள் படைக்கப்பட்டன. எங்களோட செயல்பாடுகள், நம்ம செய்கிற சிரித்தல், அழுதல், இது ஒரு செயல்பாடு, அனைத்து படைக்கப்பட்டது. அதனாலதான் மரணம் கூட படைக்கப்பட்ட உருவத்தில் என்ன செய்யும், நாளை மறுமையில கொண்டு வரப்படும். இறைவனிடத்தில் எல்லாமே படைக்கப்பட்டவைகள். அன்புள்ள சகோதரர்கள், இங்கே என்ன தெரியுமா, அதாவது இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, குர்ஆனை ஓதுங்கள், நாளை மறுமையில் அல் குர்ஆன் பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக வரும். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரஉ அஸ்-ஸஹராவைனி, இக்ரஉ அஸ்-ஸஹராவைனி, ஒளி தரக்கூடிய இந்த இரண்டையும் ஓதுங்கள், ஒளிமிக்க இந்த இரண்டையும் ஓதுங்கள், மலர்ச்சி தரக்கூடிய இந்த இரண்டையும் ஓதுங்கள். அல் பக்ரத வ சூரத் ஆல இம்ரான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பக்ரா வ சூர ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்று வரக்கூடிய அந்த சூறாவையும் பக்ரா என்று வரக்கூடிய அந்த சூறாவையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதுங்கள். சொன்னது யாரு? பக்ரா. யார சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சூரத்துல் பக்ரா என்பது யார் வச்ச பேர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் அங்கீகரித்த பெயர் பக்ரா. ஏனென்றால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பின்னால தாபீன்கள காலத்தில் சிலர் இந்த பக்ரா என்று சொல்றத என்ன நினைச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லல, இது சாதாரணமாக என்னது வரக்கூடியன்னு நினைச்சாங்க. அதனால பேசக்கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அசூர அல்லத்தி துத்கரு ஃபீஹி அல் பக்ரா, மாடு சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவிலே வருகிறது, இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லஹாதா ஹாதா லமகாமு ரசூலில் லமகாமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி உன்சில அலைஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா எந்த தூதர் மீது இறக்கப்பட்டதோ அந்த இடம் இது அப்படின்றார். அப்படின்னா என்ன? சூரத்துல் பக்ரா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அப்படித்தான் செஞ்சது, சொல்லப்பட்டது. அவர் மீது இறக்கப்பட்ட இடம் இது. அதாவது சத்தியம் பண்ணுவாங்க, எனது உயிர் யாரது கரத்தில் இருக்கிறதோ அப்படி சொல்லுவாங்க. இவர் எப்படி சத்தியம் பண்ணார்னா, சூரத்துல் பக்ரா எவர் மீது இறக்கப்பட்டதோ அவருடைய இடம் இது அப்படின்னு என்ன செய்தாங்க, சத்தியம் பண்ணினார்கள். எனவே சூரத்துல் பக்ரா என்ற பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தின் நபியோர்கள் கண்காணிப்பில் சூட்டப்பட்ட என்னது பேர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அஸ்-ஸஹராவைன் அல் பக்ரத வ சூரத் ஆல இம்ரான், பக்ராவை ஓதுங்கள், சூரத்து ஆல இம்ரானை ஓதுங்கள். இப்படி இப்போ நான் இந்த சொன்னதுக்கான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தை சூட்டப்பட்டிருக்கும், பிற்காலத்தில் கருத்தை மட்டும் பார்த்து என்ன செய்வாங்க, இது தவறாக ரசூலுல்லாஹ் சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதுல ஒன்று தான் அபு துராப், துராபின் தந்தை. யார புனை பேர்? அலி ரலியல்லாஹு புனை பேர். இதை அலி ரலியல்லாஹு ஹிண்ட் பண்ணுவதற்காக, நக்கல் அடிப்பதற்காக ஒரு அமீர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அபு துராபிட பேரை சொல்லி குறைய என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அதை கேட்ட உடனேயே அங்கிருந்து ஒரு அபித்தோடு சொல்றாரு, வல்லாஹி இந்த புனை பேர் தான் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பெயர், இந்த புனை பேர் தான் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பெயர் அப்படியே என்னது அவர் சொல்றாரு. இப்ப சம்பவத்தை சொல்றாரு, பின்னால் அந்த ஏன் அபு துராப்னு வச்சாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு அம்சத்துல உண்டு தான் இந்த சூரத்துல் பக்ரா என்கின்ற அம்சமும். ஃபஇன்னஹுமா யஅதியானி யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த ரெண்டு சூறாக்களும் வரும். கஅன்னஹுமா கமாமதான் அவு கஅன்னஹுமா கயாயதான் அவு கஅன்னஹுமா ஃபிர்கான் மின் தைரின் ஸவாஃப் துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா. எப்படி? மூன்று விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி என்று சொன்னால், இது வந்து ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டு, அதாவது ராவி சந்தேகப்பட்டு சொன்னதல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. எப்படின்னா, இந்த ரெண்டையும் ஓதுங்கள், ஃபஇன்னஹுமா தஅதியானி யௌமல் கியாமா, இது ரெண்டு மறுமை நாளிலே வரும். கஅன்னஹுமா கமாமதான், கமாமா அப்படி என்று சொன்னால் மலை மேகம், மேகம் இருக்குதே, இந்த மேகத்துக்கு கமாமா என்று சொல்லப்படும். கயாயா அப்படி என்று சொன்னாலும் மேகம், கயாயா என்று சொன்னாலும் மேகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இரண்டு போன்று வரும், இரண்டு மேகங்களை போன்று நாளை மறுமையிலே வரும்.
அடுத்ததும் கயாயத்தாண்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதுவும் மேகத்துல ஒரு வித்தியாசம். ஆனா என்னது, இரண்டு மேகங்களை போன்று வரும். பக்கரா ஒரு மேகம் போன்றும் ஆலு இம்ரான் ஒரு மேகம் போன்றும் மேலால வரும். அவு கஅன்னஹுமா ஃபிர்கானி, ஃபிர்கான் என்ன பிரிவு, ஃபிர்கானி அப்படி என்று சொன்னால் இரண்டு கூட்டங்களாக. ஃபிர்கானி மின் தைரின் சவாஃப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சாஃபாத்தின் வயக்பிதுன, சாஃபாத் தபாரக்கல்லதில சொல்றான் சாஃபாத்தின் வயக்பிதுன. சாஃபாத்தின்னு சொன்னா இப்படி விரித்ததாக என்ன செய்யறது, பறக்கிறது. யக்பிதுன சுருக்கிய நிலையில பறக்கிறது. எப்படி வரும் என்று சொன்னால் அவு கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தைரின் சவாஃப், சிறகு விரித்த பறவைகள் கூட்டமாக சென்றால் என்ன காட்சி வருமோ அந்த காட்சி போன்ற தோற்றத்தில் என்ன செய்யும், இது வரும். சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல இம்ரானும் வரும் அப்படின்றாங்க. இரண்டு கூட்டங்கள் போல வரும். துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, யாரெல்லாம் தங்களை அஸ்ஹாபிஹிமாண்டா என்ன தெரியுமா, ஓதியவர்கள் அல்ல, அதோடு இருந்தவர்கள். ஆல இம்ரானும் பக்ராவும் அவங்களோட லைஃப், அதாவது அதோட நெருக்கமானவர்கள். அடிக்கடி ஆல இம்ரான் படிப்பது, விளங்குவது, தஃப்சீர் செய்வது, இந்த மாதிரி அஸ்ஹாபிஹிமா. குர்ஆன் பொதுவானது, அது ஒரு தன்மை இருக்கு அதுக்கு. இதென்ன, அதான் அஸ்ஹாபிஹிமா, தங்களது தோழர்களை, தங்களது தோழர்களுக்கு சார்பாக வாதிக்கின்ற நிலையில் மறுமை நாளில் வரும். இந்த மாதிரி வரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க இக்ரஉ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். மறுபடி சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அதை யாரெல்லாம் எடுக்கிறாரோ அது அவருக்கு பரக்கத், அது யாரெல்லாம் எடுக்கிறாரோ அது அவருக்கு பரக்கத். வதர்கஹா ஹஸ்ரா, அதை யாரெல்லாம் விட்டு விடுகிறாரோ அவருக்கு அது கை சேதம், அவருக்கு நஷ்டம். ஹஸ்ரான்றது கஷ்டம், அதான் நஷ்டம். அதே போல கை சேதம். வலா தஸ்ததிஉல் பத்லா, வீணர்களால் அதை ஜெயிக்க முடியாது, வீணர்களால் அதை ஜெயிக்க முடியாது. அல் பத்லா, இந்த பத்லா என்ற வார்த்தை பிரயோகம் அரபுல பொதுவாக சூனியக்காரர்களுக்கு சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லுவாங்க, சூனியக்காரர்களுக்கு சொல்லுவாங்க. அல் பத்லா வலா தஸ்ததிஉல் பத்லா, சூனியக்காரர்களால் இது என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, மிகைக்க முடியாது. கால முஆவியா, அது அறிவிப்பாளர்கள் ஒருவர் வந்து, அதாவது முஆவியா இப்னு சல்லாம், அதாவது நபித்தோழர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடியவர் வந்து முஆவியா, நபித்தோழர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடியவர்கிட்ட அறிவிக்கக்கூடியவர் தபூ தாபீன். அவர் வந்து எனது முஆவியா இப்னு சல்லாம், அவர் சொல்றாரு பலகனி, எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது, அறிவிப்பு கிடைச்சது. அன்னல் பத்தலா, பத்தலாண்டா யார் தெரியுமா, அஸ்ஸஹரா, சூனியக்காரர்கள். அந்த ரிவாயத்தில் வருது சூனியக்காரர்கள் செய்தி கிடைச்சது. இந்த விளக்கத்துக்கு வரக்கு முன்னால எல்லா செய்தியும் டச் பண்ண, சூனியம் தலைப்பில் டச் பண்ணாத செய்திகள் இது ஒரு செய்தி. அப்ப ஏகத்துவம் சஞ்சிகை இருக்குது, அதில் இது என்ன 2014ஆம் ஆண்டு இந்த சஞ்சிகை வருது. வார நேரத்தில் சூனியக்காரர்களா இதை ஜெயிக்க முடியாது, அந்த வசனம் சேர்த்து மொழிபெயர்ப்பில் வருது. 2014 கடைசியில் மொழிபெயர்ப்பில் வருது. அதை ஒரு சில சகோதரர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பார்த்தீர்களா முஸ்லீம்லேயே ஒரு ஹதீஸ் என்ன செய்தி தெளிவாக சூனியக்காரர்களால் மிகைக்க முடியாதுன்னு வருது அப்படின்னு சொல்லி, எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்ல நீங்கள் கட்டாயம் சொல்லி ஆகணுங்க. சஹீஹ் முஸ்லீமில் வருது. உடனே என்ன செஞ்சாங்கடா, கவனக்குறைவு, இது நாம் விட்ட ஒரு கவனக்குறைவு. நாங்கள் எப்பயும் அந்த சஹீஹ் முஸ்லீம் புகாரி என்ற அந்த மொழிபெயர்ப்புலேருந்து எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவோம். மொழிபெயர்ப்பை பார்க்காம என்ன செஞ்சிருவோம், மொழிபெயர்ப்பு சரியாக தானே இருக்கும் என்று நாங்கள் என்ன செஞ்சிருவோம், போட்டுருவோம். புகாரி சொன்னதே செக் பண்ணவங்க மொழிபெயர்ப்பை செக் பண்ண மாட்டாங்களா? எப்படி பார்த்துங்க வாதத்தை, எப்படி புகாரி சொன்னதே செக் பண்ணுவாங்களாம், ஆனால் மொழிபெயர்ப்பு என்ன செய்ய மாட்டாங்களா, செக் பண்ண மாட்டாங்களாம். அது செக் பண்ணாமல் நாம் என்ன செஞ்சிட்டோம், அந்த இடத்துல நாங்கள் போட்டுட்டோம். இது கவனக்குறைவு, இப்படி சொல்லக்கூடாது, வீணர்கள் என்று தான் என்ன செய்யணும், சொல்லணும். எங்களோட மொழிபெயர்ப்பு வீணர்கள் தான், சரியா? பத்தலான்னு சொன்னால் வீணர்கள் தான். ஆனால் யாரு கவனக்குறைவை இருக்கக்கூடாது, அவங்க கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. ஆனால் வீணர்கள் என்பது மொழிபெயர்ப்பாக இருந்தாலும், வீணர்கள் என்பது அரபு வளமையில் இந்த பத்தலா என்று சொல்ற சூனியக்காரர்களை தான் என்ன செய்யும், குறிக்கும். நாங்கள் நேரடியாக சொல்லலை, பத்தலா என்ற சொல் வீணர்களைத்தான் குறிக்கும். ஆனால் வீணர்களை நீங்க சொல்றது சூனியக்காரர் இல்லைண்டா, வீணர்கள் மிகைக்க மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிட்டா? வீணர்கள் மிகைக்க மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனை வீணர்கள் மிகைக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து பக்கராவை மிகைக்க முடியாது, ஆல இம்ரானை மிகைக்க முடியாது என்று சொல்ல வேண்டும். இதுல ஏதோ ஸ்பெஷல் இருக்குது. மற்ற சூறாக்கள் மூலம் அந்த வாக்கு கொடுக்கப்படலை, அந்த மற்ற சூறாக்களுக்கு அந்த வாக்கு கொடுக்கப்படலை. இதுக்கு அந்த வாக்கு என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. அப்படின்னு எப்படி ஆயத்துல் குர்சிக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறதோ அதே போல இதுக்கு ஒரு வாக்கு என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது விளங்கிக் கொள்ளணும். ஆனால் அது கவனக்குறைவு, மொழிபெயர்ப்பு தவறு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் பல ஆண்டுகள் அதே மொழிபெயர்ப்பு தான் போய்க்குது.
இது மட்டுமல்ல, இதில் தான் கவனக்குறைவு கண்டினியூஸாக என்ன செஞ்சுது அதில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் ஆல இம்ரானை தனியாக சொல்லிவிட்டு கடைசி என்ன செய்கிறாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அதை எடுப்பது பரக்கத் அப்படின்னு சொன்னாங்க. பரக்கத்துனா அப்படின்னு எடுப்பது பரக்கத்துன்னு என்ன, ஓதுறது விளங்குறது இதுதான். ஏன்னா அதை எடுப்பது பரக்கத்துன்றதை நம்மளோட சொந்த சிந்தனையில் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுப்பது பரக்கத், எனவே எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருவோம், எடுப்பது பரக்கத்தானே அதை செஞ்சுருவோம். அல்ல சூரத்துல் பக்ராவா தனியாக பிரித்து எடுத்து பிரிண்ட் பண்ணி என்ன செய்வோம், இஷ்யூ பண்ணுவோம். இந்த யாசின் இஷ்யூ பண்ண மாதிரி இப்போ யாசின் குர்ஆன் தனியாக பேர் வச்சுட்டாங்களா இல்லையா, யாசின் குர்ஆன் சொல்லி குர்ஆனை எடுங்கிற சில மக்கள் யாசின் குர்ஆன் விளங்குறாங்க. இந்த மாதிரியான தவறான சிந்தனை பிரயோகம் நம்ம என்ன செஞ்சுட்டோம், உருவாக்கக்கூடாது. அப்போ இது அது மாதிரி ஒன்று தான் இதுவும். என்ன, இதை சூரத்துல் பக்ராவை தனியாக பிரிண்ட் பண்ணி அதை மட்டும் தனியாக கொடுக்கறதுக்கோ பரக்கத்துக்காக அப்படியான சப்ஜெக்ட் அல்ல. ஓதுதல், படித்தல், விளங்குதல், நடைமுறைப்படுத்தல் என்பதை என்ன செய்யும், இது குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் அதை விட்டு விடுகிறாரோ அது கை சேதம். வலா தஸ்தத்தியுஹல் பத்தலா, சூனியக்காரர்கள் அதை ஜெயிக்க முடியாது. எனவே அன்புள்ள சைத்தானுக்குரிய பாதுகாப்பும் மனிதர்கள்ல வீணர்களான சூனியக்காரர்களை விட்டு ஒரு பாதுகாப்பு இந்த சூரத்துல் பக்ராவில் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை இந்த செய்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்.